வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையனாக பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் வந்துங்க எங்கிட்ட பழைய வீடியோவில் இங்கூட சொல்லியிருக்கிறேன் பிள்ளைங்களை பற்றியெல்லாம். பிள்ளைங்க பசங்களெல்லாங்க வீட்டில் ஒரு தாய் தப்பங்க ஒரு புத்தி சொல்லுங்க நீங்கள். அதாவதுங்க பசங்க பாருங்கள், முந்தா அந்த பிள்ளை திருப்பூர், அந்த பையன் எங்கள் ஏரியாக்கார பையன் என்ன பண்ணிட்டு 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வந்து ஒரு ஒரு குழந்தை. அந்த பையனும் வேலைக்கு போகிறதில்ல, அவளும் வேலைக்கு போகிறதில்ல. பொழப்பு இப்படி ஓடு. 2 பேர்த்துக்கு சண்டை, என்ன பார்த்தாலும் சண்டை. அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருந்திருக்கிறான். இவன் என்ன பண்ணி இருக்கிறான், மூதேவி எந்திரி அப்படின்னு இருக்கிறான். இவன் சடனை எந்திரிச்சு, என்னையே மூதேவிங்கிற, நீதாண்ட மூதேவி அப்படின்ட்டு 2 பேரும் அவனு சொல்ல இவனு சொல்ல சரியான சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுட்டு வந்து குழந்தைய தூக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவன் தூக்கிட்டு போகிறான். அப்படி போனால் அவசரத்தில் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பண்ணணுவன் என்ன பண்ணணும்? நாம் இன்றைக்கி புத்தியாக, அவனே ஒரு சரியில்லைனாலும் கூட ஒரு புத்தியாக நாம் ஒரு புத்தி சொல்லி நீ அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு சொல்லணும். நாம்பளுமே ஆம்பளைங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி செஞ்சு ஆம்பளைங்களை வேலைக்கு தாட்டணும். இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் இப்போ 9 மணி வரலையும் 10 மணி வரலையும் தூங்குனா அந்த குடும்பம் எதுக்காது? சரி, நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற, உங்கள் வீட்டுக்கு போகிற, என்ன நினைப்பாங்க நீ? உங்கள் வீட்டில் அவள் இஷ்டத்துக்கு போனா, அவள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணா, அவள் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளை பெற்றுட்டு வர, அது கேவலம் இல்லையா உனக்கு? அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்க அவசரப்படாதீங்க. ஒரு பெத்த தாய் தகப்பனை உங்களைய எந்த துணிமணி எடுத்து கொடுத்து இதையும் வாங்கி அதையும் வாங்கி நல்லா வளர்த்தி வாலியம் பண்ணி வச்ச தாய் தகப்பனுக்கு நீங்கள் எப்படி பேர் வாங்கி கொடுக்கணும்? நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். பரவாயில்ல அப்படிங்கிற பேர் தான் வாங்கணும். அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் வைக்க தெரியாதா? வைப்பாங்கல்ல. அப்படியே நீங்கள் அந்த தவறு செஞ்சாலுங்க நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா தில்லை பொழைச்சி கட்டணும். அப்படி பிழைக்காதவங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக வந்து நீ வந்தது ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு நீ புருஷன் கூட சண்டை போட்டுட்டு தூக்கிட்டு போனால் அது உங்களுக்கு கேவலம் இல்லையா? நீ போய் என் குழந்தையோடு நின்னா உன் தாய் தப்பு வீட்டில் கேவலம் இல்லையா? தயவு செஞ்சு பிள்ளைங்க அப்படி இருக்காதீங்க. நல்ல முறையாக நல்ல புத்தியாக பிள்ளைங்க யோகமாக இருங்க. முன்ன படிங்க, நல்லா படிப்பு தாங்க மெயின். படிக்கணும். என்ன வேலைக்கு நீங்கள் படிக்கலான்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேலைக்கு தான் படிக்கணும். அதை விட்டு போட்டு நாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்குன்னா அதெல்லாம் வெறும் கனவாக போயிடும். ஆனால் படிச்சிங்கன்னா நல்லா படிப்புன்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன நினச்சாலுமே சாதிக்கலாம். இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடுது. அப்படி இருக்கிறப்ப மெயினாக நம்ம படித்தோம்னா நம்ம தாய் தகப்பனுக்கு நல்லது, நம்மளோட ஃப்யூச்சர்லேயும் நல்லா இருப்போம். நான் அதையே மைண்டில் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்க. சொன்ன ஒரு பெரியவங்க சொன்னால் கேளுங்க, புத்தி சொன்னாங்கன்னா கேளுங்க. அவங்கள எச்செடுத்து பேசாதீங்க. பார்த்துக்குங்க. இது எல்லாம் ஒரு கண்ட்ரோலாக இருங்க. குழந்தைங்கள நல்ல முறையை வச்சுக்குங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.